ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் சப்நெட்டிங் சீரீஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு நெட்வொர்க்கை எப்படி ஹோஸ்ட் மெத்தடில் சப்நெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் சப்நெட்டிங் சீரீஸ் வீடியோவில் மெத்தட்ஸ் ஆஃப் சப்நெட்டிங், நெக்ஸ்ட்டு சிஐடிஆர் மெத்தடில் எப்படி சப்நெட் பண்ணுறது பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹோஸ்ட் மெத்தட். இப்போ ஒரு நெட்வொர்க்குக்கு இவ்வளோ ஐபி அட்ரஸாக சப்நெட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஒரு ஐபி அட்ரஸ் கேட்டாக்க இப்போ ஹோஸ்ட் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ ஹோஸ்ட் மெத்தட்னா ஒரு ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ண போகிறோம். 2n-2 greater than or equal to host. அதாவது அவங்க கேட்குற ஹோஸ்ட்டுக்கு 2n அந்த பவர் வேல்யூவில் வர அந்த என் மேலே பவர் வேல்யூ, அந்த வர வேல்யூவோட -2 அப்ளை பண்ணும்போது வர ரிசல்ட் வந்து கேட்குற ஹோஸ்ட்டோட அதிகமாக இருக்கலாம், இல்லாட்டி கேட்குற ஹோஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். கேட்குற ஹோஸ்ட்டு கம்மியாக இருந்தால் அந்த இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வர பவர் வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 160.0.0.0 ஹோஸ்ட் ஈக்குவல் டு 4. அப்போ ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்க்கும் ஒவ்வொரு நெட்வொர்க்கும் 4 ஐபி அட்ரஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம சப்நெட் பண்ணணும். ஏன் -2 அப்ளை பண்ணுறோன்னா, ஒன்று நெட்வொர்க் ஐடிக்கும் ப்ராட்காஸ்ட் ஐடிக்கும். நெட்வொர்க் பிட்னா 1, ஹோஸ்ட் பிட்னா 0. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஹோஸ்ட் வேல்யூவை ரிவர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ பவர் வேல்யூ வருதோ மற்றதெல்லாம் 1. 4 வந்துக்கிறாது. 4 - 2 அப்ளை பண்ணுங்க, 2 தான் கிடைக்கும். இது எடுத்தீங்கன்னா 2/2 எடுத்தீங்கன்னா. ஸோ இப்போ இது எடுக்கக்கூடாது. ஹோஸ்ட்டோட கம்மியாயிடுச்சு. ஹோஸ்ட்டோட அதிகமாக வரலாம், இல்லாட்டி ஹோஸ்ட் ஈக்குவலாக வரலாம். ஸோ அதனால் 8 எடுக்கிறேன். 8 - 2 6. இப்போ ஹோஸ்ட்டோட அதிகமாக இருக்குது. ஸோ 8ஓட பவர் வேல்யூ வந்து 2/3. அப்போது 3 பிட் வந்து ஹோஸ்ட் பிட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் 32 பிட்டில். ஸோ ரிவர்ஸில் இருந்து 3 zeros ஆட் பண்ணணும். 0.0011111.11. அதே மாதிரி அடுத்த ஒரு 8 பிட்டும் 1, அதுக்கப்புறம் வர 8 பிட்டும் 1, அதுக்கப்புறம் ஒரு 8 பிட்டும் 1. இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம் எல்லாம் 1 ஆட் பண்ணிட்டு ரிமைனிங் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது 0 ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 0க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர போகிறோம், ஏன்னா ஹோஸ்ட் மெத்தட்னால. 2/3 8. ஸோ 3 0 ஆட் பண்ணிட்டு மொத்தம் 1. இதோட சப்நெட் மாஸ்க் 255.255.255.248. ஃபோர்த் ஆக்கில் சேஞ்ச் ஆகுது, அங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 2/3 8 ஹோஸ்ட். 2/5 32 நெட்வொர்க். இங்கே நம்ம நெட்வொர்க் வந்து இப்போ ஒரே இல்லை, ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் மினிமம் 4 ஐபிஎஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம சப்நெட் பண்ணோம். ஸோ இதில் வந்து 6 ஐபிஎஸ் தாராளமாக கொடுக்கலாம். ஒன்று நெட்வொர்க் ஐடி போய்டும், ஒன்று ப்ராட்காஸ்ட் ஐடி. டோட்டலாக 8 வரும், பட் 6 தான் யூஸ் பண்ண முடியும். அதில் 4 ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ கொடுக்குற நெட்வொர்க்கே நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கா 60.0.0.0. இதோட செகண்ட் சப் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னா 60.0.0.0.8. ஏன்னா 8 ஹோஸ்ட் வந்து ஃபோர்த் ஆக்கில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபோர்த் ஆக்கில் ஆட் பண்ணுறேன். தேர்ட் சப் நெட்வொர்க் 60.0.0.16. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப் நெட்வொர்க் வந்து 60.0.0.24. இந்த மாதிரி வந்து 32 சப் நெட்வொர்க் வரும். இப்போ நான் செகண்ட் நெட்வொர்க் எடுக்கிறேன், சப் நெட்வொர்க். இதோட ஃபர்ஸ்ட் ஐபி 60.0.0.9. அந்த நெட்வொர்க் லாஸ்ட் ஐபி 60.0.0.14. ப்ராட்காஸ்ட் ஐடி 60.0.0.15. 9 வந்து ஃபர்ஸ்ட் ஐபி, 14 வந்து லாஸ்ட் ஐபி, 15 வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி, 16 வந்து நெக்ஸ்ட் நெட்வொர்க்காக இருக்கும். ஹோஸ்ட் மெத்தட்ல செகண்ட் ப்ராப்ளம். (130.10.0.0) host equal to 100. Sorry, host equal to 1000. So 2/10 1024 - 2 1022. ஸோ இப்போ தாராளமாக 1000 ஐபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். 1022 ஐபிஎஸ் வரும். ஸோ 10 0 ரிவர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் ஆக் ஃபுல்லாக 0, தேர்ட் ஆக்கில் 2 0 வரும், மற்றதெல்லாம் 1. அது மாதிரி இது செகண்ட் ஆக் ஃபுல்லாக 1, ஃபர்ஸ்ட் ஆக் ஃபுல்லாக 1. ரிவர்ஸ் வந்து 8 பிட் வந்து 0 ஆட் பண்ணி, சரி 10 பிட் வந்து 0 ஆட் பண்ணியிருக்கும். இப்போ இதோட சப்நெட் மாஸ்க் 252.252.0. தேர்ட் ஆக்கில் சேஞ்ச் ஆகுது, ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 2/2 4 ஹோஸ்ட், 2/6 64 நெட்வொர்க்.
கொடுத்துருக்க சப்நெட்வொர்க் அப்படியே எழுதிக்கலாம். 130.10.0.0 இதோட செகண்ட் சப்நெட்வொர்க் எப்படி எழுதலாம்னா தேர்ட் ஆர்க்கில் சேஞ்ச் ஆயிருக்கு. host value 4. அப்போ தேர்ட் ஆர்க்கில் 4 ஆட் பண்ணுங்க. 130.10.4.0 இது செகண்ட் சப்நெட்வொர்க். 130.10.8.0 இது தேர்ட் சப்நெட்வொர்க். 130.10.12.0 இது ஃபோர்த் சப்நெட்வொர்க். இந்த மாதிரி வந்து 64 சப்நெட்வொர்க் வரும். இப்போ நான் செகண்ட் நெட்வொர்க் எடுக்க செகண்ட் சப்நெட்வொர்க்கில் 130.10.4.1 வந்து ஃபர்ஸ்ட் ஐபி, 130.10.7.254 வந்து லாஸ்ட் ஐபி, 130.10.7.255 வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி, 130.10.4.1 ஃபர்ஸ்ட் ஐபி, 130.10.7.254 வந்து லாஸ்ட் ஐபி, 130.10.7.255 வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி. இப்போ இந்த ஃபோர் இதில் 256 ஐபி அட்ரஸ் வரும். நெக்ஸ்ட் 5ல் ஒரு 256, 6ல் ஒரு 256, 7ல் ஒரு 256, டோட்டலாக 456னா 1024. அதில் 1022 ஐபி அட்ரஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். நெட்வொர்க் ஐடியும் ப்ராட்காஸ்ட் ஐடியும் மைனஸ் பண்ணி அவன் கேட்கறது ஒவ்வொரு சப்நெட்வொர்க்கும் 1000 தான். தாராளமாக இப்போ இந்த சப்நெட்வொர்க்கில் 1000 ஐபி அட்ரஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். 22 ஐபி அட்ரஸ் ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நெட்வொர்க்கை எப்படி ஹோஸ்ட் மெத்தடில் சப்நெட் பண்ணோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சப்நெட்டிங் சீரிஸ் வீடியோவில் ஒரு நெட்வொர்க்கை நெட்வொர்க் மெத்தடில் எப்படி சப்நெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.